வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைய வீடியோவில் மணி சேவிங் vlog தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இன்னைய வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நான் கடந்த வாரத்தில் செய்த சிறு சேமிப்பு மணி சேவிங்ஸ் சேலஞ்ச் அதெல்லாமே கவர் பண்ணியிருக்கேன். அது இல்லாமல் புதுசாக ஒரு பட்ஜெட்டிங் ஆப் வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பட்ஜெட்டிங் எக்ஸ்பென்ஸ் நோட் பண்ணி வைக்கிறது எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதை பற்றின ஒரு சின்ன கிளிப்பிங்ஸும் இருக்குது. அப்புறம் லாஸ்ட் வீக்கான லஞ்ச் மெனு பிளான் மட்டும் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ரொம்ப டைம் இல்லை, எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு டியூட்டி போகிறதுனால. எப்போதும் போல் அந்த சில்லறை காசுகள் அப்பப்போ அன்னன்னைக்கோ இல்லை 2 நாளைக்கு ஒருக்கையோ எடுத்து இந்த உண்டியலில் போட்டுறேன். கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு அடுத்த மாதத்துக்குள்ளே ரொம்பிடும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். எப்படியும் இயர் எண்டில் வந்து இந்த உண்டியல் உடச்சி பார்ப்போம் எவ்வளோ சில்லறை காசுகள் சேமிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் இயர்க்கெலாம் பிளான் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஒரு பெரிய உண்டியல் வாங்கிட்டு 1 இயருக்கு ஃபுல்லாக நம்ம சில்லறை காசுகள் சேமிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கிறேன். இது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ எப்படியும் ஒரு மாதத்தில் நம்ம ஒரு 300ரூவாலேருந்து 200ரூவா வரைக்கும் சேமித்தா கூட ஒரு எப்படியும் ஒரு 3000 கிட்ட இதுவே வந்துடும். என்னுடைய கணிப்பு வந்து ஒரு 3000 வரும் ஒரு வருஷம் சேர்த்தோம் அப்படின்னா. ஆனால் நான் இது வந்து 2-3 மாதமாக தான் செஞ்சிட்ருக்கேன். உங்களுக்கே தெரியும், முன்னாடியெல்லாம் அப்படி சில்லறையாக மாற்றிடுவேன். ஸோ இனி புதுசாக இதை ஆரம்பிக்கலாம். சில்லறை காசுகள் சேமிப்பு இல்லாமல் மணி சேவிங்ஸ் சேலஞ்சும் வந்து நான் அப்பப்போ எடுத்து வச்சுருவேன். ஒவ்வொரு செலவு செய்யும் பொழுதும் ஒரு சிறு தொகை. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 5 செலவு பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு செலவுக்கு 10 ரூபா வீதம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஒவ்வொரு செலவு செய்யும் பொழுதும் தனியாக பர்ஸில் எடுத்து வச்சுருவேன் ஒரு ஓரமாக. எண்ட் ஆஃப் த டே தான் வந்து போட முடியும். சம்டைம்ஸ் நான் வீட்டிலேருந்து செலவு பண்ண போகிறேன்னா போகிறப்போ இல்லை போயிட்டு வந்தோம் நான் போட்டுருவேன். என்னால் எப்பப்பெல்லாம் ரேண்டமாக வீடியோ எடுக்க முடியுதோ அந்த மாதிரி ரேண்டமாக வீடியோ எடுத்து போட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மணி சேவிங் சேலஞ்ச் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி லாஸ்ட் வீக் வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் போட்டிருந்தாங்க. என்னால் எந்த சேவிங்ஸும் செய்ய முடியுதோ இல்லையோ இதை நான் பண்ணிடுறேன், எப்படினாலும் டெய்லி நான் செலவு பண்ண போகிற மாதிரி இருக்குது, அப்போ ஒரு சின்ன அமௌண்ட்டாக போட்டுட்டு போகிறேன், அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ எனக்குமே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ நம்ம போடக்கூடிய வீடியோ வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு முன்னாடி நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு சீசன் மாதிரி பண்ணிகிட்டு இருந்தோம். சீசன் 1 மந்த்து, சீசன் 2 இந்த மந்த்து இந்த மாதிரி போட்டுட்ருந்தோம். இப்போ தான் ரெகுலராக வீடியோ போட முடியல. ஷார்ட்ஸாக எடுக்கலாம் அப்படின்னு நான் யோசிச்சுட்ருக்கேன். உங்கள் எல்லாருக்குமே அது ஓகே அப்படின்னு தோணுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மணி சேவிங் சேலஞ்ச் வந்து ஷார்ட்ஸாக எடுக்க முடியுதான்னு ட்ரை பண்ணி பார்க்குறேன். டைம் இல்லாத காரணத்தினால தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுக்க முடியல. இன்னொன்று நம்ம சேனலில் ரொம்ப ஷார்ட்ஸ் வந்ததில்லை. அதே மாதிரி நம்மளோட இன்னொரு சேனலில் வந்து நிறைய பேர் வந்து நீங்கள் எடுக்கக்கூடிய மெனு பிளான்லாம் வந்து இந்த வீடியோவை போடுங்க, அன்னன்னைக்கு வந்து ஷார்ட்ஸாக போடுங்க உங்களோட விளாக் சேனலில் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. எனக்கு அன்னன்னைக்கு ரெகுலராக போட முடியுமான்னு தெரில. ஏன்னா ஒன் டே பிஃபோர் இல்லை சாரி ஒரு வாரம் எடுத்ததை வந்து நெக்ஸ்ட் வீக் அந்த மாதிரி போட வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் யூஸ் பண்ணக்கூடிய மணி மேனேஜர் ஆப் இது தான், மை மணி அப்படிங்கிற ஒரு ஆப்பை. ஏன்னா நான் ஏற்கனவே ஒரு ஆப் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், அந்த ஆப் வந்து அவுடேட்டட் ஆகிடுச்சு, ப்ளே ஸ்டோர்லேருந்து எடுத்துட்டேன். ஸோ மை மணி. ஸோ இதில் பாருங்கள், இப்படி தான் அதோட இன்டர்ஃபேஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ரெக்கார்ட்ஸில் வந்து நம்ம என்னன்னைக்கு என்ன டேட்டில் என்னென்ன அமௌண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோமோ செலவு பண்ணுறோமோ அதெல்லாம் ஏற்றிக்கலாம். அடுத்து வந்து கேட்டகரிஸ் லாஸ்ட்டாக இருக்குது பாருங்களேன். இந்த கேட்டகரிஸில் நம்ம ஆல்ரெடி ப்ரீ செட் பண்ணிடணும். அவங்க ஆல்ரெடி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஆட் நியூ கேட்டகரி கொடுத்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி எழுதிக்கலாம். கிராசரி, நான்வெஜ்ஜு, வெஜ்ஜு, உங்கள் வீட்டில் என்ன செலவு செய்வீங்களோ அந்த எக்ஸ்பென்ஸ் கேட்டகரியில் நீங்கள் கொண்டு வந்துடலாம். அது மாதிரி பாருங்கள், நான் ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்கிறேன். அது ஜஸ்ட்டு சும்மா தான் நானாக ஒரு நம்பர்ஸ் டைப் பண்ணியிருக்கேன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. அடுத்து வந்து அக்கௌண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களே 3 கொடுத்துருக்காங்க, கார்டு, சேலரி, சேவிங்ஸ்னு. ஒவ்வொரு செலவு நம்ம எக்ஸ்பென்ஸ் பண்ணும்பொழுதும் என்ன அக்கௌண்ட்டுன்னு கேட்குது. அது நம்ம சேலரியை எடுத்துக்கிட்டால் அது நீட்டாக ஒர்க் ஆகுது. ஸோ அக்கௌண்ட்ஸ் பொறுத்த மட்டும் நீங்கள் வந்து பிரித்து வச்சுக்கோங்க. சேலரி அப்படின்னு ஒரு அக்கௌண்ட் இது பண்ணிக்கோங்க. அதில் வந்து போய் பார்த்தீங்கன்னா நம்ம பண்ண செலவும் இருக்கும், நம்ம வந்து சேலரியாக இன்க்ளூட் பண்ணதும் இருக்கும். எனக்கு இந்த இடம் தான் புரியலை, கரெக்டாக கால்குலேஷன்ஸ் வரல. பட் சேலரி அக்கௌண்ட்டை வந்து நான் எடுக்கும் 13,550 ரூபா நான் போட்டிருந்தேன் பட்ஜெட் படி. ஆனால் அது கரெக்டாக காமிக்குது. அதுக்கப்புறம் இந்த பட்ஜெட் அப்படிங்கிறதுல வந்து நம்ம செட் பண்ணிக்கணும். இந்த பட்ஜெட் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா கீழே கிராசரிக்கு நீங்கள் ஒவ்வொரு செலவுக்கும் எவ்வளோ கிராசரி எடுக்கிறீங்க. நான் எனக்கு வந்து 3,500 ரூபானா 3,500 ரூபா, 4,000 ரூபானா 4,000 ரூபா நான் செட் பண்ணிடணும். ஸோ அப்போ பட்ஜெட் வந்து நம்ம இதில் அப்படியே டைப் பண்ணிடணும். ஒவ்வொருக்கும் நம்ம எவ்வளோ பட்ஜெட் ஒதுக்கியிருக்கோம். நான் அது மாதிரி ஆல்ரெடி பாருங்கள் ஒதுக்கியிருக்கேன். கேபிள், கிராசரி, அதர்ஸ்,
இந்த மாதிரி நிறையா எல்லா ஆப்ஷனுக்கும் என்னுடைய பட்ஜெட் இபி பில்லுக்கு 1000 இந்த மாதிரி இது பண்ணியிருக்கேன். அப்போ நம்ம செலவு பண்ணும் பொழுது அதை எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோமோ அது போக மிச்சத்தை அது நமக்கு காமிக்குது. இப்போ நீங்கள் பாருங்களேன், இப்போ கேஸ்க்கு 1000 ரூபா நான் செலவே பண்ணல, ஸ்பெண்ட் 1000 ரூபாய்னா மிச்சம் வந்து காமிக்க மாட்டேங்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அனாலிசிஸ், இது வந்து நம்மளை எவ்வளோ பர்சன்டேஜ் போயிருக்கு அப்படிங்கிறத காமிக்குது. இல்லை ஃபஸ்ட்டு காலம் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் எக்ஸ்பென்ஸ் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறத. இப்போ நீங்கள் கேட்டகரியில் ஆல்ரெடி நீங்கள் போட்டிருப்பீங்க. ஆக்சுவலாக நான் அடிக்கிறது தப்பு. ஆக்சுவலாக நான் ஸ்நாக்ஸ்ன்னு டைப் பண்ணக்கூடாது. இந்த கேட்டகரியை கிளிக் பண்ணி இப்போ நான் ஸ்நாக்ஸ்ன்னு ஆல்ரெடி நான் எடுத்து வச்சுருப்பேன், கேட்டகரி ஃபிக்ஸ் பண்ணியிருப்பேன். அந்த ஸ்நாக்ஸை நான் கிளிக் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், கீழே இருக்குது ஸ்நாக்ஸ்க்கு நான் இப்போ செலவு பண்ணிருக்கேன், அது ஸ்நாக்ஸ் செலக்ட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் 50 ரூபா செலவு பண்ணியிருக்கேன்னு சொல்லிவிட்டு அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் என்ன பண்ணணும், செலக்ட் பண்ணிக்கணும். அக்கௌண்ட்டில் நான் சேலரி அப்படிங்கிற அக்கௌண்ட்டை நான் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் சேவ் பண்ணால் அழகாக சேவ் ஆகிடுது, டேட் வைஸ் அப்படியே சேவ் ஆகிடுது. ஸோ நீங்கள் இந்த பட்ஜெட் ஷீட்டில் போய் பார்க்குறப்ப பாக்கி எவ்வளோ இருக்குது, ஸ்நாக்ஸில் எவ்வளோ பட்ஜெட் போட்டிருக்கீங்க, எவ்வளோ தூரம் நீங்கள் செலவு பண்ணியிருக்கீங்கிறத அது அழகாக நீட்டாக காமிக்குது. நீங்கள் வேணால் பட்ஜெட் ஷீட் எடுத்து பாருங்களேன். இப்போ ஸ்நாக்ஸ் பாருங்கள், நான் 1000 ரூபா பட்ஜெட் போட்டிருக்கேன், 620 ரூபா சோஃபார் நான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன், மிச்சம் எவ்வளவு அப்படிங்கிறத ரொம்ப நீட்டாக காமிக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த ஆப் நீங்களாக யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த காய்கறிகள் தான் நான் லாஸ்ட் வீக் வாங்கினேன். நான் வாங்கிட்டு வந்து வீடியோ எடுக்க முடியல, அதனால தான் கொஞ்சம் சின்ன சின்ன இமேஜாக எடுத்து போட்டிருக்கேன். வெங்காயம் கிட்டத்தட்ட 1.25 கிலோ 30 ரூபா, ஒரு கீரை கட்டு 10 ரூபா கட்டு, 5 ரூபாய்க்கு பச்சை மிளகா, உருளைக்கிழங்கு 1 கிலோ, நல்லா பெரிய பெரிய உருளைக்கிழங்கு 40 ரூபா. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேரட் தட்டாக எடுத்தேன், 20 ரூபா தட்டில் இவ்வளோ கேரட் இருந்துச்சு. பீன்ஸ் வந்து கொஞ்சம் ஒரு 600 கிராம் கிட்டே இருந்துச்சு, 35 ரூபா. தக்காளி 20 ரூபா. தேங்காய் தான் ஃப்ரெண்ட்ஸ், சின்னோண்டு தேங்காய் 2 தேங்காய் 50 ரூபா. ஸோ இதுதான் நான் லாஸ்ட் வீக் வாங்கினேன் காய்கறிகள். ஒரு கிட்டத்தட்ட 210 ரூபா பில் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். பெருசாக காய்கறி வாங்கலைன்னா மற்றதெல்லாம் பூண்டு வீட்டிலே இருந்துச்சு, ஸோ அதனால் பூண்டு வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ ஃபஸ்ட் வீக் வாங்கின பூண்டே வந்து கரெக்டாக இருக்கும், ஒரு எப்படியும் ஒரு 3 வீக்ஸ் வரும். ஏன்னா கிட்டத்தட்ட பூண்டு ஃபஸ்ட் கொஞ்சம் ரேட் கம்மியாக இருக்கவும் 1/2 கிலோ கிட்ட வாங்கி வச்சுருந்தேன். ஆனால் இப்போ ரேட் அதிகமாக போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் தான். என்ன காய்கறி வாங்குறேன் தெரில, ஏன்னா அது எக்ஸாம் டென்ஷன், பயங்கர ஒர்க்கு லாஸ்ட் வீக் ஃபுல்லாக. ஸோ அதனால் அந்த டிஆர்பிக்கு அப்ளை பண்ணுறது எல்லா ப்ராசஸும் போகிறதுனால பெருசாக காய்கறி வாங்கலை. ஸோ நான் என்ன மெனு பிளான், லஞ்ச் மெனு பிளான் மட்டும் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். மண்டே வந்து பார்த்திங்கன்னா எலும்பு குழம்பு வச்சு எக் ஆம்லெட், அன்றைக்கி பெருசாக காய் செய்யலை. ஸோ எலும்பு குழம்பு எக் ஆம்லெட் எடுத்துகிட்டு போயிட்டேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிஆர்பிக்கு அலைஞ்சிட்டே இருக்கிறதுனால கான்சன்ட்ரேட்டே பண்ண முடியல. அதனால தான் டின்னரும் எடுக்க முடியல, பிரேக்ஃபாஸ்ட்டும் என்னால் எடுக்க முடியல. ஸோ இட்லி தோசை உப்புமா தான், அதனால் லஞ்சை மட்டும் தான் நான் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கேன். வீட்டிலே இருந்த முருங்காய் வச்சு முருங்காய் சாம்பார், உருளைக்கிழங்கு பொரியல் செவ்வாய்க்கிழமை. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா புதன்கிழமை வந்து இந்த கேரட் பீன்ஸில் கொஞ்சமாக கேரட் பீன்ஸ் போட்டு வீட்டில் காஞ்ச பட்டாணி இருந்துச்சு, அதை ஊற போட்டு வெஜிடபிள் பிரியாணி பண்ணி நெக்ஸ்ட் டேவும் உருளைக்கிழங்கு தான். ஸோ அன்னைக்கு செவ்வாய்க்கிழமையும் உருளைக்கிழங்கு தான். இன்றைக்கி வேறு ஏதாவது செஞ்சுக்கலான்னா கேட்க மாட்டேன்ட்டாங்க பசங்க, உருளைக்கிழங்கு தான் வேணும்ட்டாங்க. ஸோ அதனால் 2 நாள் கண்டினியூஸாக உருளைக்கிழங்கு சாப்பிட்டாச்சு. அப்புறம் வியாழக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா நல்லா பருப்பெல்லாம் போட்டு கீரை கடையல் பண்ணி கொஞ்சம் மாங்காய் ஊறுகாய் வந்து ஆல்ரெடி மாங்காய் கொடுத்து விட்டுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ், அதில் நாங்கள் வீட்டிலே ஊறுகாய் மாதிரி பண்ணியிருந்தோம். அது போட்டுட்டு ப்ளஸ் ஒரு வடை மட்டும் கடையில் வாங்கி வச்சு சாப்பிட்டு முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். வெள்ளிக்கிழமை வந்து அகெயின் சாம்பார் தான், பிளெயின் சாம்பார் தான், கேரட் பீன்ஸ் மிச்சம் இருந்துச்சு. ஸோ அதை அப்படியே பொரியல் பண்ணி சாப்பிட்டு முடிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.